உதகையில் போக்குவரத்து கழக அதிகாரிகளின் அலட்சியத்தால் சக ஊழியரின் உயிர் பறிபோனதாக கூறி அரசு போக்குவரத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு போக்குவரத்து கழக கிளையில் பேருந்து ஓட்டுநராக கண்ணன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத கண்ணனை வேலை செய்யச் சொல்லி அதிகாரிகள் நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. மறுப்பு தெரிவித்த கண்ணனை தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளனர். ஒரு மாதம் கழித்து 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் பணிக்கு திரும்பிய ஓட்டுநர் கண்ணனை மேட்டுப்பாளையம் பணிமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகுந்த மன உளைச்சலில் மேட்டுப்பாளையம் பணிமனையிலிருந்து மதுரைக்கு பேருந்தை இயக்கிய கண்ணன் தாராபுரம் பகுதியில் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். அதிகாரிகள் வேண்டுமென்றே கண்ணனுக்கு பேருந்தை இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதாலேயே மிகுந்த மன உளைச்சல் அடைந்து கண்ணன் விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டார் என்று கூறி கோத்தகிரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் கோத்தகிரி பணிமனையைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் பேருந்தை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 5:30 மணி முதல் பேருந்துகளை இயக்க மாட்டோம் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனக்கு டிசென்ட்ரி எனக்கு போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் டிசென்ட்ரி ஆனாலும் பரவாயில்ல, மாத்திரை வாங்கி தர்றேன், இதை போட்டுக்கிட்டே நீ போ அப்படின்னா ஒரு டிரைவர் பயணிகள்லாம் இருக்கிறப்போ போகிற டைமில் டிசென்ட்ரி ஆச்சுன்னா அவரோட நிலைமை என்ன? அவர் மைசூர்லேருந்து வந்திருக்கிறாரு, ஒரு 7-8 டைமு டிசென்ட்ரி ஆகிருக்குது. டிசென்ட்ரி ஆகி அவர் முடியாததான் அங்கேருந்து வந்திருக்கிறார் வண்டியில். அவரை வற்புறுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் அந்த அடிப்படை புகார்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக இவங்க சட்டத்தை மீறி அவர் மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க மேட்டுப்பாளையத்துக்கு. அந்த மன உளைச்சல் காரணமாக தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதை தான் இன்றைக்கு என்னுடைய தொழிலாளிகள் அத்தனை பேருமே சேர்ந்து இந்த நிர்வாகம் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரது இறப்பிற்கு காரணமான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தாமல் பேருந்துகளை இயக்க மாட்டோம் என்று கூறியும் அந்த குடும்பத்தினருக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று கூறியும் கோத்தகிரி பணிமனை முன்பு அனைத்து போக்குவரத்து ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 5:30 மணியிலிருந்து 11 மணி வரை பணிமனையிலிருந்து இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் எதுவும் இயங்காததால் பொதுமக்கள் 7 மணி நேரம் மிகுந்த அவதியடைந்தனர். அதிகாரி பண்ணுற உளைச்சல், டார்ச்சரு, அவ்வளோ பிரச்சனை. அந்த பையனுக்கு, இறந்து போன பையனுக்கு நிர்வாக சார்பாக என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நிவாரண நிதியை உங்களுக்கு கொடுத்தாகும். இது நாங்கள் தலைமையில் ஆட்சியில் உள்ள அதிகாரிகிட்டே பேசியிருக்கோம். சிஎம் லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். நிர்வாகத்தில் அவருக்கு உண்டான இது கொடுக்கணும். பின்னர் அனைத்து தொழிற்சங்கங்களிடமும் உதகை அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உதகை அரசு போக்குவரத்து கிளை மேலாளர் அருள்கண்ணன் மற்றும் கோத்தகிரி போக்குவரத்து கழக கிளை மேலாளர் ஞானப்பிரகாசம் ஆகிய 2 பேரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பி பேருந்துகளை இயக்க ஆரம்பித்தனர். இதனால் ஊழியர்களின் 7 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதிகாரிகள் அவருடைய எல்லைக்கு மீறி அவரை பணியிட மாற்றம் செய்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காக நமது நீலகிரி அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி அந்த உரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து கட்டாயமாக மண்டலம் விட்டு மண்டலம் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார்கள். அவர்களும் ஒப்புக்கொண்டு இன்றைய தினம் அவர்கள் அந்த இடமாற்றத்தை செய்வதாக உத்தரவாதம் தந்திருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பொது போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது.